5 நிமிஷம் உங்க கூட பேச ஆசைப்படுறேன் ஆண்டவரே. நான் கதவை சாத்துறேன், எனக்கு என்ன பேசணும் கூட தெரியல, நான் உங்க கூட உறவுல இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு எப்படி தெரியும்? பேசினாதானங்க தெரியும். 7 மணி நேரம் நான் பாட்டு பாடினா கூட நீங்க கையை தூக்கி நிப்பீங்க. இப்படி பாப்போம்டா, எதையண்டா முடிச்சிடும் பிரதர், 7 மணி நேரத்துல முடிஞ்சிடும், இருந்துடலாம். தனிப்பட்ட மனுஷன் தனிப்பட்ட தேவனோடு முழங்கால் போட்டு, அப்பா உங்க பிள்ளை ஸ்டீஃபன் வந்திருக்குப்பா, இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தேன்ப்பா, இன்னைக்கு இந்த ஒரு சர்ச்சில் நான் பேசுறேன்ப்பா, என் மேல இன்னும் நீங்க என்னப்பா திட்டம் வச்சிருக்கீங்க, நான் பிறக்கும் போது நான் இப்படி வந்தேன்ப்பா, ஆனா சாதாரண இப்படி பேச 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 டைம் போட தெரியாதுங்க. மாயை இல்லாத ஒரே இடம் உங்க ரூம் தான். அந்த ரூம்குள்ள தெய்வம் இருக்காரு, அந்த ரூம்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நீங்க பேச பேச அவர் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ண 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 ஒரே ஒரு விஷயம் தான், பாவத்திலிருந்து தப்பிச்சிடலாம். நீங்க ஆண்டவரை எதிர்பார்க்கிற நம்ம கூட்டத்தை பார்த்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ என்னை நேசிச்சேன்னா என் கற்பனைகளை நீ என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். என்னது கற்பனைகளை நீ கை கொள்ளுவார். தயவு செஞ்சு அவரை மிஸ் பண்ணிடாதீங்க, அவரை இழந்துடாதீங்க. ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம ஜெனரல் எவாலுவேட்டர் எவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இங்கே நடந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணின எல்லாத்தையும் சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையாக இதை வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி அவரை வெல்கம் பண்ணலாம். ஹalleluya. 2 மினிட்ஸ் எந்திரிச்சு நிற்கலாமா? என் கூட பேசுங்கன்னு சொல்லி 2 மினிட்ஸ். எஃப் ஷார்ப் போலாம், எஃப் ஷார்ப். கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்களேன். இந்த வாலிபர் நாட்கள்ல வந்திருக்கும் கரப்டான வேர்ல்டு, ஒரு செகண்ட்ல நம்மளை ஏமாத்தி நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போக நிறைய பேர் இருக்காங்க. என்னை கண்ணை திறந்து பாருங்களேன் ஒரு நிமிஷம். நேற்று என் மனைவி அவங்க ஃபோனில் காட்டினாங்க, நீ பாருப்பான்னு சொல்லி. பார்க்குறேன், இருதயம் உடஞ்சிருச்சு. 240 பேர் அகமதாபாத் வந்து ஃப்ளைட்டில் இறந்து போனாங்க. அந்த டாக்டர்ஸோட ஃபேமிலியை அவங்க காட்டுறாங்க. அந்த அவ்வளோ அழகான பையன் அந்த ஃப்ளைட்டில் இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்கான். அவங்க ஃபேமிலி பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கான்னு அந்த ஃப்ளைட்டோட அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்க்குறோம். அவங்க அப்பாவுடைய ஒரு சின்ன சரீரம் இல்லை, அவ்வளோ எலும்பு கூடு மாதிரி அவங்க அப்பா படுத்திருக்கு. அதுக்கு கீழே பிள்ளை, அதுக்கு கீழே ஒய்ஃப். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம்னா அவருடைய பெரிய கிருபை. ஆமே, நம்ம ஒன்றும் நல்லவங்க இல்லைங்க, நம்ம பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நம்ம பண்ண சின்ன பர்சனலாக பண்ணதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நான் பண்ண பர்சனலான சின்னெல்லாம் பாஸ்டருக்கு இல்லை நடத்துகிறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இவனெல்லாம் கூப்பிட வேணான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தெரிந்தும் ஒருத்தர் உங்களையும் என்னையும் நேசித்து பயன்படுத்துகிறாருன்னா அந்த அன்பை விட்டுறாதீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறாருன்னா நல்லா கை தட்டுங்க. அக்கா கை தட்டினாங்க. ஏன்னா அதே போல் பேசுனாருன்னா வெக்கப்படம் எனக்கு தட்டலைங்க, அவருக்கு தட்டுறீங்க. பயந்தாங்க, ஒரு நிமிஷம் பயந்தாங்க. நாளைக்கு எங்களுக்கு 12:55 சென்னையில் ஃப்ளைட்டு. ஒரு பயம் இருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம தரிசனம் நிறைவேற வரைக்கும் நம்ம சாக மாட்டோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் தரிசனம் நிறைவேற வரைக்கும் லாரியே இல்லை ஃப்ளைட் எங்கே போனாலும் நீங்கள் உயிரோடு இருந்தால் ஒருத்தர் எப்படி கூச்சி வெளியே வந்தார் என்ன அந்த மனுஷன், ஏன்னா மனுஷன் இந்த லாண்டர் அவர் மேலே அவர் ரசிக்கப்படணும். ஆமேன். ஸோ என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே நிமிஷம் கேளுங்களேன். உங்கள் அக்கிரமங்களே நான் உங்களுக்கு செவி கொடுப்பதற்கும் பதில் கொடுப்பதற்கும் தடையாக இருக்கிறது. அப்போது அதை அவர் முன்னாடி வைங்க, தயவு செஞ்சு முன்னாடி வைங்க. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் கூட நீங்கள் பேசுங்க. வாய் திறந்து கேளுங்க, என் கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் மெல்லிய சத்தத்தை கேட்க நான் ஆசையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா. 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி. கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். நீங்க சொல்லுங்க. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடி. உங்களை மறந்து பாடுங்க. என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல், என் உயிரோடு நல்லா ஃபுல்லா வாசிங்க. என் உயிரோடு கலந்தவரே, உறவாளே சொல்லுங்க. உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு நீங்க மட்டும்.
இன்னும் நல்ல சத்தமா அவரை பார்த்து பாடுங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அவருடைய கிருபை. ரெண்டு கையும் உயர்த்தி உம்மேல் அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். நல்ல கையை உயர்த்தி உம்மேல் அன்பு வைத்தே நான் உமக்காக சொல்லுங்க. எதையும் ரெண்டு கையும் உயர்த்தி ஆராதிப்பேன் என்னையே அவருக்கு ஜீவ பலியாக சொல்லுங்க. ஆராதிப்பேன் உங்களை மறந்து சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த தெரிந்தெடுத்தி சொல்லுங்க. அழியும் என் கைகளை கொண்டு அப்பா உங்க பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு எத்தனாய் வாழ்ந்த உணர்ந்து சொல்லுயா, உணர்ந்து சொல்லுங்க. உண்மையா அவர் பிரசன்னத்தை உணர்ந்து அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல வாழ்ந்த என்னை தேடி ஆராதிப்பேன் உணர்ந்து சொல்லுங்க. ஆவியானவர் நம்மளை நடத்துறார். கண்ணை மூடி பாடுங்க, கண்ணை மூடி பாடுங்க. அவரை லவ் பண்ணி சொல்லுங்களேன். ஆராதிப்பேன் சொல்லுங்க. உம்மேல் அன்பு வைத்தே நான் உமக்கா. இது வார்த்தையா இல்லப்பா, எதையும் நீங்க உண்மையா இந்த வார்த்தை சொல்லுங்க. அவரை பார்த்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் இந்த லைனை மட்டும் சொல்லி உண்மையா அவரை பார்த்து தேடி வந்தீங்களேப்பா, எங்களை தெரிந்தெடுக்கிறே ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைச்சிருக்க. இன்னைக்கு உன்னை ஊழியக்காரனா, இன்னைக்கு தகுதி இல்லாத நம்மள ஒன்றும் இல்லாத என்னை உங்க காருண்யத்தால் உயர்த்தி வைத்த நல்ல நேசன். உம்மழகான கண்கள் எங்களை கண்ட முடிந்ததென்று நினைத்த நான் சொல்லுங்க. அவரை பார்த்து உம்மழகான கண்கள் எங்களை கண்ட கடைசியா ரெண்டு கையும் உயர்த்தி ஒரு வார்த்தையை மட்டும் அவரை பார்த்து சொல்லுங்க. உம்மேல் அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும். இந்த வார்த்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அந்த சத்தத்தை கேட்க அவர் ஆசைப்படுறார். கடைசியா சொல்லுங்களேன். உம்மே எதையும் செய்வேன்
பேதுருவை 5 நிமிடத்தில் பயன்படுத்தின தகப்பன். நேரம் இல்லை என்றாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நொடி போதும். நீர் பேசும், இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். விலையேற பிரச்சனைக்காக மரித்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மியூசிஷியன்ஸ் இருங்க, கொஞ்சம் கார்ட்ஸ் மட்டும் உட்காருங்க. தேங்க்யூ. செட்டில் ஆகிட்டீங்களா? ஓகே ஓகே. ஃபோனெல்லாம் எடுத்து சைலண்ட் பண்ணிடலாமா? சைலண்ட் பண்ணிடுங்க. ஃபோனெல்லாம் எடுத்து சைலண்ட் பண்ணிடுங்க. ஃபாதர் பெக்மான்ஸ் வந்து இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து பாடும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபோனை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவர் தடவை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டு அவரே பார்ப்போம். ஃபோனை மறந்துடுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஃபாதரே பார்ப்போம். ஃபாதர் மூஞ்சியே பார்த்துட்ருப்போம். லைக் இங்கே சிஎம்ஓ இல்லை பிரதமரோ வந்து இங்கே இப்போ உங்ககிட்ட பேசுகிறாருன்னா மறந்துடுவீங்க. இன்க்ளூட செக்யூரிட்டிஸ் நிற்பாங்க, ஃபோனை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, வேறு ஃபோட்டோ எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி. இது நான் ஏன் பிரதர் இப்போ சொல்கிறீங்கன்னா, பிரதமரை, சிஎம்ஐ, ஃபாதரை படைச்சவர் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாரு. அவங்க பேசினாலே அவ்வளோ கனம் இருக்கும்னா, இன்னைக்கு அவர் படைச்சவர் இன்னைக்கு உங்கள் கூட என் கூடயும் சொல்லுங்க, வாயை திறந்து பேச போகிறார். கல்லோ மரமோ இல்லைங்க, என்னது உயிர் உள்ள தகப்பன். ஆமென். இந்த உலகத்திலே லக்கியான பர்சன் யாரு? கேரளாவில் யாருக்கோ 2 கோடி கிடச்சிச்சு பிரதர். சார் என்ன லக்கி பர்சன்? நோ, அவருடைய அழகான கண்கள் தகுதி இல்லாத நம்மளை பார்த்துருக்கு பார்த்தீங்களா? லக்கி பர்சனுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லக்கி பர்சன். நீ சொல்லுங்க, கை 2 பேர் கையை கொடுத்து சொல்லுங்க, லக்கி பர்சன் பண்ணி சொல்லுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒருவேளை இன்ஸ்டாகிராமில் என்னுடைய சாட்சி கேட்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படியே போங்க, கோரிப்பாளையம் தாண்டி அந்த கோரிப்பாளையம் இந்த பிரிட்ஜு மேலே இறங்குனீங்கன்னா அப்படியே இந்த சென்ட் மேரி ஸ்கூல் வந்துடும். சென்ட் மேரி ஹை செகண்டரி ஸ்கூல், பெரிய ஸ்கூல், சென்ட் மேரி சர்ச் அங்கே இருக்குது. தயவு செஞ்சு யார்ட்டையும் பேச வேணாம், என்னை மட்டும் நீங்கள் பாருங்கள். சென்ட் மேரி சர்ச்சு அப்படியே அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கும், கல்லறை இருக்கும். அங்கே தான் எங்கள் அப்பா பிறந்தார், குடிசையில், சுடுகாட்டில். எந்த ஒரு மனிதனையும் அவரால் தகுதிப்படுத்த முடியும், எந்த ஒரு மனிதனையும் அவரால் அழகுபடுத்த முடியும். அந்த குடிசைன்னு சொல்லக்கூடாது, கேவலமான குடிசை. உள்ளதான் மழை, வெயில், காசு இருக்காது. புதைக்கி வரவங்க கிட்ட 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு கேட்பார். 17 வயசு வரைக்கும். அப்புறம் எங்கள் ஆட்சி வந்திருக்காங்களே, அவங்க தான் இறக்கப்பட்டு அவங்க பொண்ணை கொடுத்து எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாணம் ரோட்டில் நடந்துச்சு. ரோட்டில், காமராஜபுரம் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடந்துச்சு. அவருக்கு பிறந்த பிள்ளை தான் நானும் எங்கள் அண்ணனும். இயேசுவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத அப்துல் கலாம் சொல்றாரு, உன் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் உன் இறப்பு சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரணமாக செத்து போகாத. சொல்லுங்க யூத், சொல்லுங்க, என்கரேஜ்மெண்ட் பண்ணி சொல்லுங்க, கையை கொடுத்து, சாதாரணமாக செத்து போயிடாத. ஐயா, இயேசு இல்லாத மனிதனாலேயே இவ்வளோ சாதிக்க முடியும்னா, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற நீங்களால எவ்வளோ சாதிக்க முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன், சத்தமா சொல்லுங்களேன். இயேசு எனக்குள்ள இருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அக்கா சிஸ்டர் சாட்சி சொல்லும் போது க்ரை ஆயிட்டாங்கன்னா, அவருடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மனுஷனா செஞ்சது நமக்கு, வானத்தையும் பூமியும் படைத்தவர். நான் இதை ஏன் லக்கி பர்சன் சொல்றேன்னா, நாங்கள் ஒரு செட்டு வீட்டில் நான் பிறந்தேன். எங்கள் அண்ணனை பார்க்க எல்லாரும் வந்தாங்க, மாமா எல்லாம் வந்தாங்க. என்னை பார்க்க வரல. ஏன்னா எங்கள் மாமா சொன்னார், அவங்க வீட்டில் துணி துவைக்கிற சின்ன இந்த இப்படி உட்கார்ந்துருக்கிற ஸ்டூல் கூட இருக்காது, அங்கே போய் எங்கே உட்கார, அவங்க வீடு மோசமாக இருக்கும் நான் பிறக்கும்போது. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், நம்புகிறேன், அவ்வளோ ஹோப் பண்ணுறேன். அந்த சின்ன செட்டு வீட்டுக்குள்ள யாருமே என்னை பார்க்க வரலனாலும் வானத்தையும் பூமியும் படைச்சவர் நம்மளை தேடி வந்துட்டார் பாருங்களேன். ஆமாம், அவர்கிட்ட ஒருத்தரோட தான் ஆண்டவர் பேசியிருக்கார் போல. கை தட்டுறாரு, என்ன நல்லா தான் தட்டுங்களேன், எனக்கா தட்டுறீங்க? அவருக்கு. நீங்கள் ஒரு கிளாப் கூட மனுஷனுக்கு இல்லை, யாருக்கு? வெக்கப்படாமல் தட்டுங்க. அவர் வெக்கப்பட்டிருந்தாருன்னா, ஷையா இருந்தாருன்னா உங்களுக்கு எனக்கு உயிரை கொடுத்துருக்க முடியுமா? நிர்வாணமாய் தொங்குனார். ஏங்க தொங்கணும்? அடிமையின் சாயலையும் எடுக்கணும். உங்களை பிள்ளையாய் 10 மாதம் சுமந்து பெத்தெடுக்கல, காசு கொடுத்து வாங்கலை, ரத்தத்தையே கொடுத்து வாங்கியிருக்கார். ஆமென். சில விஷயங்களை பார்த்து எனக்கு கொடுத்த டைமுக்கு முன்னாடி நான் முடிக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்? கை தூக்குங்க. உண்மையாக தூக்கணும். போய் சொன்னால் சாமி கண்ணை குத்தின்னு சொல்லுவாங்க, நம்ம சாமி கண்ணை எடுத்துரும். சிம்சோனோட வாழ்க்கையில் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்? கை தூக்குங்க. எல்லாரும் தூக்குறாங்க, நம்மளும் தூக்கி தொலைவோம். இல்லைன்னா இந்த கருப்பு கலர் போட்டு வந்தவன் ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அப்படின்ற இல்லை. உண்மையாக சொன்னீங்க, ரைட். நான் இன்னைக்கு உங்ககிட்ட
தாழ்மையாக கேட்குறேன். இன்னைக்கு அந்த டாப்பிக்கே தேவனுடைய அன்பு. அவர் நம்ம மேலே அன்பு வைத்தனால தான் நம்ம எவ்வளவோ அவருக்கு துணிகரம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், மீறுதல் செஞ்சோம். பர்சனல் ரூமில் அப்பா நம்ம செஞ்ச பாவத்தை அம்மா அப்பா பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு 4 ரூபாய்க்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க. எவ்வளோ பாவங்களை செய்து அந்த பர்சனல் அறையில் எல்லாமே தெரிஞ்சும் நம்மளை நேசிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் என்னை கைவிடலையா இல்லை கைவிட்டாரா எனக்கு டவுட்டாக இருக்குது. இன்னும் அவர் நம்புறாரா, இன்னும் அவர் என்னை அன்பு செலுத்துறாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். உங்களை அழகாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் மேலே உங்களை கைவிட்டு இருந்தாருன்னா உங்கள் மூஞ்சி உங்கள் மூஞ்சி என் மூஞ்சி இல்லை பாஸ்ட் முகத்தை நம்ம எல்லாரையும் பார்த்துருக்கலாம் சான்ஸே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எஜமானர் சொல்கிறாரு, அது ஒன்றும் கனி தர மாதிரி தெரிலையே, ஸ்டீஃபன்ற ஒரு பர்சன் கனி தரலையேப்பா. அப்போது கிரைஸ்ட் சொல்கிறாரு, இல்லைப்பா அவனுக்காக நான் கொடுத்த ரத்தத்தை பாருங்க, சிந்தின விலைக்கரையத்தை பாருங்க, எவ்வளோ துடிக்க என்னால் நான் வேதனை அனுபவிச்சு. ஒரு 1 இயர் டைம் கொடுங்க, 1 வருஷம் காத்திருக்கட்டும். அவர்னால தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? பட் இன்னைக்கு நம்ம தெய்வம் நம்ம கூட பேசுறதான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிள்ளையை எல்கேஜியில் சேர்த்து விடும் போது அடுத்த ஸ்டாண்டர்ட் நம்ம மாறணும். நான் என்னதான் 577 மார்க்கு 1200க்கு ரைட், ஆனால் எதுலேயுமே நான் ஃபெயில் ஆகாமல் அதே 6ஆம் கிளாஸ்லாம் மறுபடியும் உட்கார் அந்த மாதிரி இல்லாமல் நான் அப்படியே தாவி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் முடிச்சு போயாச்சு, சரிங்களா? ஆனால் என் பிள்ளையை நான் ஸ்கூலில் போய் நான் இந்த எல்கேஜி அழுகையோடு நிற்கிறேன் சார், என் பிள்ளையை ஃபஸ்ட்டு நாள் நான் பெரியறேன், எல்கேஜியா ப்ரீகேஜி அங்கே அது கூட நமக்கு தெரில. என்ன ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூலில் சேரும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன உள்ளே போய் அப்படியே தகப்பனா அப்படியே நிற்கிறேன். அதே பையனை 25 வயசுக்கு அப்புறம் அதே ப்ரீகேஜி ஸ்கூலில் போய் நான் கண்ணீரோட சார் இவனை எப்படி மிஸ் பண்ண அப்படி சொல்லுவேண்ணா. ஏன்டா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் எங்கே போகிற? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ரட்சிக்கப்பட்ட நாளை நினச்சி பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் அப்போ நம்ம அது முக்கியமாக ஞானஸ்தானம் எடுத்தோம். அடையப்பா நம்ம ப்ரேயரை பார்த்தீங்கன்னா, நீல்டோனை பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற டங்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற கேரக்டரை பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா அதை தான் தெய்வம் சொல்கிறாரு, நீ அந்த நாட்களில் வச்ச அந்த இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, நீ எனக்காக அடுத்த படியில் நீ ஏறி வச்ச. ஆனால் நீ ஸ்டில் நீ இன்னும் யோசித்து பாரு, நீ எப்படி இருக்க? யாரையும் உங்களை மதிப்பிட தேவையில்லை, யாரையும் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். நான் இதை சொல்கிறேன்னா, அவருடைய அன்பு பியூரான அன்பு, இவ்வளவா அன்பு கூர்ந்தார், அகாப்பே அன்பு, அன்கண்டிஷனல் லவ், இதெல்லாம் அவருடைய சைடில் 100% அவர் ரொம்ப சொல்லுங்க சரி, சொல்லுங்க சரியா இல்லையா? அவரு இங்க யார் மேல மிஸ்டேக் நினைக்கிறீங்க? உங்களை நான் சொல்லலை, இங்க ஏன் மேலதான் மிஸ்டேக். ஒருத்தவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு நிறைவேறாமற் போறதுக்கும் யார் காரணம்? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். 2 விஷயத்தை நான் சொல்றேன். 1, அவர் என்னை முழுமையாக நேசிக்கிறார். நான் அவர் நம்புற மாதிரி கொஞ்ச நாள் என் வாழ்க்கையில நான் அவருக்கு இருக்கேன்னா. ஏன்னா நான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்டேன், இயேசுவை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது எல்லாருமே கை தூக்குனீங்க. இது நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் அந்த கொஸ்டின், எனக்கும் தான். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்ணி நல்லா பைபிள் படிச்சுட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டால் கை தூக்க சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஏன்னா அவங்கள அவமானப்படுத்தலை எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. எத்தனை பேர் கை தூக்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு நான் அவரோட கரெக்டான சிலர் பண்ணியிருப்பீங்க, சிலர் உண்மையாக இருப்பீங்க, அதில் ஆண்டவருக்கு கொடுக்குற டைமில் இருப்பீங்க, கரெக்ட். பட் ஆண்டவர் வேற யாரோ ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிறார். நான் உங்களை பார்த்து ஒரு வேர்ஸை சொல்கிறேன், நீங்கள் எடுத்து பார்க்க வேணாம். நீங்கள் மூஞ்சியை மட்டும் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம். மூஞ்சி நல்லா இல்லைனாலும் இந்த மூஞ்சியை பாருங்கள், வேறு வழி இல்லை, சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் பைபிள் கூட திறக்க வேணாம், டைம் இல்லாதனால நான் போகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. மாயமற்றதாக இருப்பதாக. பைபிளை பார்க்காதீங்கன்னா தான் பார்ப்பீங்க, என்ன பாருங்கன்னா பார்க்க மாட்டீங்க போல, என்ன என்னை மட்டும் பாருங்கள், நோட்டில் எழுதுங்க, நல்ல பிள்ளை, ரைட். உங்க அன்பு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபேக்கான அன்பா இருக்காது. இன்னைக்கு டாபிக் என்னமோ அவர் உங்க மேல வச்ச அன்பு. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பாயிண்ட் நான் முடிச்சிட்டேன். அவர் உங்க மேல வச்ச அன்புனால தான் இன்னைக்கு நீங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் இந்த இடத்துல நிக்கிறேன், நீங்க ஏன் மூஞ்சியே நான் உங்க முகத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் நம்ம மேல அன்பு இல்லாம நம்மளை கைவிட்டு இது கனி கொடுக்காது, இது வேஸ்ட்னு நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் நம்ம யாரையுமே நம்மளால
ஏதோ தற்செயலாக வந்தோம் சொன்னாங்க அண்ணோங்க. அவர் சித்த இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாதுன்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி பத்திரமா கார்லேயோ பஸ்லேயோ நடந்தோ எப்படியோ சேஃபாக அந்த சர்ச்சை திறந்த லொக்கேஷன் தெரியலனாலும் அங்கிட்டு இங்கிட்டு கேட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கோம்னா அவர் தான் பொறுக்கி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 45 வயசுக்காரவங்க கையை தூக்கி ஆமின்னு சொல்கிறாங்க. யூத் எல்லாம் ஆமாம் கூட்டு வந்தாரு, அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்கன்னு. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார். தயவு செஞ்சு எதை வேணால் இழந்துருங்க, எதை வேணாம். நீங்கள் பர்சனல் எதை அதுங்கிட்ட ஒரு தனியான ரூம் இருந்துச்சுன்னா நான் தனித்தனியாக வந்தால் கூட உங்கள் காலில் விழுந்துருவேன். ஏன்னா என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. 17 வயசில் எங்கள் அப்பா கிட்ட நான் ஊழியத்துக்கு போகவா ஆசை. எல்லா பாஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க என் தம்பியை ஊழியத்துக்கு கலைக்கிறார். நான் யோசிக்கிறேன், எங்கள் சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் அட்ரஸை காமிச்சு கூட்டிகிட்டு தான் வந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த தம்பி யாருன்னு கேட்குறாரு. அவர் பேர் ஸ்டீஃபன், அவர் இங்கே கீபோர்டு வாசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தம்பி மேலே தெய்வம் ஒரு பெரிய அழைப்பு வச்சிருக்காரு பாஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரான்னு கேட்குறாரு. அவர் அப்படியே என்னை பார்க்குறாரு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, கடன், சுத்தி கடன், இந்த கழுத்தை நெரிக்கிற கடன் சொல்லுவாங்களே. ஸ்கூலுக்கு போக கூட பயப்படுவோம். அம்மா அப்பெல்லாம் செருப்பை உள்ள. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு நாங்கள் அவருக்கு கொஞ்சத்தில் நன்றி உணர்வாக இருக்கும். அவர் என் மேலே காட்டின அன்புக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் அவருக்கு நான் ஏதோ பண்ணலை. அவர் சொல்கிறத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறத என்னால் முடிந்த வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பிரசங்கம் என் வாழ்க்கையை மாற்றின பிரசங்கம். ஒரு சட்டை இல்லாமல் ஃபேண்ட் இல்லாமல் மோசமான குடும்பத்தில் நாங்கள் பிறந்தவங்களாக இருக்கலாம், எங்கள் அப்பா தகுதி இல்லாதவராக இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாக இருக்கலாம், பாஸ்ட் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், படைச்ச தகப்பன்னு ஒருத்தன் மேலே தரிசனம் வைத்துட்டாருன்னா அவனை கொண்டு அவன் எப்பேற்பட்ட கீழான லெவலில் இருந்தால் கூட அவரால் அவரை உயர்த்த முடியும். நீங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் அப்பா ஒன்றும் சுடுகாட்டிலலாம் பிறக்கலை, சரிங்களா? கல்லறையிலலாம் பிறந்த மனுஷெல்லாம் இங்கே யாருமே கிடையாது. ஏன் உயர்த்துறாரு? ஏன் நம்புறாரு? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான இடம் எது தெரியுமா? போய் அந்த இடத்துல நின்னா நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க பிரதர், நல்லா சைட் அடிக்கலாம். நான் திஸ் அ யூத் மீட்டிங், நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் பேசியாகும். அங்கே நிறைய பசங்க நிற்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நான் ரசித்து இன்றைக்கும் 24 வயசில் நான் டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன், 2 கதவை சாத்திட்டு அவரோட பரலோகத்தினுடைய அவரோட இருக்கிற உறவு. இங்கே ஒரு அம்பானி வந்தால் போய் பக்கத்தில் நிற்க முடியாதுங்க. நிற்க விட்டுருவானா? ஃபோட்டோ எடுக்க விட்டுருவானா? போய் சார் கோட்டை டச் பண்ணி நிற்க விட்டுருவானா? ஒரு போலீஸ்காரர் நிற்க விட்டுருவானா அவங்கள? ஆனால் வானத்தையும் பூமியும் படைச்சவர் ஆதாமை பார்க்க என்ன பண்ணுறாருன்னா, சாயந்தர நேரத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் வந்தார். ஆனால் ஆதாமோ ஏமாற்றினார். ஆதாமை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ எங்கப்பா இருக்க? உலகத்தை படைச்சவருக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அவன் நிற்கிறான்னு தெரியும். அவனா வந்து மன்னிப்பு கேட்டுற மாட்டானா? நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட மாட்டானா? காரணங்கள் நம்ம சொல்கிறோம், சாக்கு போக்கு சொல்கிறோம். நான் ஐடி ஒர்க்கு பிரதர், நான் அங்கே போனால் எவ்வளோ நேரம் ஆக தெரியுமா, இங்கே போனால் அவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை எவ்ரி டைம் எவ்ரி மார்னிங் நம்ம நினைக்கிறோம், நம்மளாம் எந்திக்கிறோம் போல. என்னோட தம்பி டாக்டர், சரிங்களா, கூட பிறந்த தம்பி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி. அவன் சொல்கிறான், அண்ணே நம்ம எல்லாரும் தூங்குறது வந்து ஒரு ஹோமா ஸ்டேஜுக்கு சமம். நம்மளே அறியாமல் நம்ம தூங்குறோம், நம்ம எந்திக்கிறது கடவுளுடைய கிருபைன்றான். ஒவ்வொருத்தவங்களும் ஹோமா ஸ்டேஜில் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் படுத்துறவங்களை போய் பார்த்தா இத்தனை வருஷமாக படுத்திருக்காரு, இத்தனை மாசமாக படுத்திருக்காரு, எந்திப்பாரா, வாயாசைப்பாரா, ஒன்றுமே தெரியல. ஆனால் அவர் உயிரோடு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. எத்தனை மோசமான சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிறாங்க. நம்ம படுத்து அழகாக எந்திக்கிறோங்க, அவர் மட்டும் காலையில் நம்ம எந்திக்கிறோமோ எந்திக்கலையோ அதிகாலை ஜபத்தில் அவர் வந்து ஜீவ சுவாசத்தை ஊதலைன்னு வச்சுக்கோங்க, வெளியில் கொண்டு வந்து நம்மளை ஊன்னு ஊதிருப்பாங்க. அவ்வளோதான் போச்சு, சேர்ந்துருச்சு மேலே. அவருடைய அன்புனால தான் இன்றைக்கும் இந்த மூச்சு வேலை ஒன்றும் அதுக்காக நான் வேலை பண்ணாதீங்கலாம் நான் சொல்லலைங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காட்க்கு கொடுத்து பாருங்களேன். எனக்கு போனோகிராஃபி அடிக்ஷன் இருக்குது பிரதர், எனக்கு தனி ரூமில் விட்டால் எனக்கு அந்த ரூமில் யாருமே இல்லைன்னா எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, 5G ஃபோன் எடுத்து தப்பு பண்ணணும்னு தோணுது, எனக்கு லவ் பண்ணுறேன், என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல, அந்த பிள்ளையை நான் ஹர்ட் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது, அந்த பையனை நான் ஹர்ட் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு புது லவ் வேறு வந்திருக்கு. இன்றைக்கி இல்லை, அது அந்த நாட்களே வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா தேம்பி அழுது அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஏங்க அப்படி அழுகிறீங்கன்னு பஸ்ஸில் கேட்குறேன். என் பொண்ணு லவ் பண்ணுது தம்பின்னு. ஐயோ, அவங்க அழுக இருக்குது பாருங்களேன். நான் யோசிக்கிறேன், இது காமன் தானம்மா, ஏமா அழுகிறீங்க? எல்லாரும் இதை தாண்டி தாம்மா வருவாங்க. ஐயா, அது பையனை லவ் பண்ணால் பரவாயில்லையா, பொண்ணை லவ் பண்ணதே. என் பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுது.
நான் என்னடா கவுன்சிலிங் கொடுக்க, நான் வேர்சஸ் இது எடுத்து ரிசர்ச் பண்ணி வீட்டில் வந்து பார்த்தா, அப்போ பிதா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆண் பெண்ணோடு சமயம் பண்றது ஓகே, ஆனா ஒரு ஆண் ஆணோட ஒரு பெண் பெண்ணோட சமயம் பண்ண அவனை கில் பண்ணு, கொண்டு போடுன்றாரு. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு, மனதுருகிறாரு, அகைன் சான்ஸ் உனக்கு நான் அக்யூ பண்றேன்னு சொல்றாரு. இந்த ஒரு பாவத்துக்கு அடியோடு அவனை அழிக்கணுன்றாரு. இப்படிப்பட்ட மோசமான சீன். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் கொஞ்சம் பேசுறேன், ஐயா நான் அண்ணையா, நீ ஏன் இப்படி இருக்கையா, நீ உன்னை கொண்டு தெய்வம் பெரிய திட்டம் வச்சிருக்காரு, நீ சாதாரணமான பொண்ணு இல்லையா அண்ணே. அது சொல்லுது, லிசன் ப்ளீஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, நான் 8th இருந்து அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் எப்பயும் போல நார்மலான ஃப்ரெண்ட்ஸாக தான் பென்சில் பேனா எப்படியும் வாங்கிக்குவோம். 10th அப்போ அந்த பாப்பா இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சொல்கிற அந்த பாப்பா 2 வருஷமாக அந்த மொபைல் ஃபோனு சோசியல் மீடியா வந்தனால நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப கொஞ்சம் அழகாச்சு, அருமையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் என்ன, இது என்ன தப்பு? மோசையை பார்த்து பிசாசுக்கு பயம் இல்லை. சத்தமாக சொல்லுங்க, மோசையை பார்த்து பிசாசுக்கு, மறுபடியும் சொல்லுங்க, மோசையை பார்த்து பிசாசுக்கு, மோசே மேல வைத்த தரிசனத்தை பார்த்து பிசாசுக்கு பயம். அழிடா அந்த நதியில, நைல் நதியில் அழிச்சிடலாம், முடியல. எப்படியோ பிளான் பண்றான் மோசே, முடியல. ஆனா மோசே ஒரு விஷன் பெற்றுக்கொண்டு 40 லட்சம் ஜனங்களையும் திக்குவாயும் மந்தனாவும் இருந்தாலும் சரி, அவர் என் கூட இருக்கார், நான் அவனை நடத்துவேன்னு சொல்லி, இவங்க எல்லாரையும் கொண்டு போடாதீங்க, கொண்டு போன என்னைய கொண்டு போனாங்க. இவ்வளவு பெரிய தரிசனத்தை நிறைவேற்று இயேசுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். உங்க மேல என்ன பிளான் வச்சிருக்காருன்னு நம்ம மோடி ஐயா ரூம்ல உட்கார்ந்து திங்க் பண்ணா கூட நமக்கெல்லாம் மைண்ட்ல வராதுங்க. ஆனா அவருக்கு தெரியும். கொஞ்சம் விஷயத்துல நான் சொன்னேன்ல, நீ என் மேல வைத்த அன்பு, நான் உன் மேல வைத்த அன்பு மாயமான அன்பு கிடையாது, நேச்சுரல் லவ், உண்மையான லவ், ட்ரூவான லவ் நான் உன் மேல வச்சிருக்கேன். பட் நான் மேல இருந்து நான் உன்னை கவனிக்கிறேன், உணர்வு உள்ளவன் இருக்கானா, என் பிள்ளை என்னை தேடுதா. நீங்க நான் ஓப்பனா சொல்றேங்க, ஏசப்பான்னு கூப்பிட்டு இன்னைக்கு எத்தனை நாளான பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்டிங்கில் ஹைப்பராக இருந்துச்சு, பயங்கரமான லெவலில் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ணா பிசாசு போகும்போது எனக்கு ஒரு பையனை தெரியுங்க, அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 11 மணி நேரம், நம்ப மாட்டீங்க, 24 மணி நேரத்தில் 11 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான் அவன். ஸ்டார்டிங்கில் அவன் சர்ச்சுக்கு நான் போகிறேன், ஒரு பிசாசு அப்படியே என்று சொல்லுது, அவன் ஒன்றுமே பண்ணல, கிட்ட போகிறான். அந்த பிசாசு என்ன சொல்லுது, அவனை வர வேண்டான்னு சொல்ல, நான் போயிடுறேன். என்னமோ பண்ணிட்டே இருந்தா போதும், அவர் நம்ம கூட உறவா. நோ, நான் இன்னைக்கும் சொல்றேன், 5 நிமிஷம் உங்க கூட பேச ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் கதவை சாத்துறேன், எனக்கு என்ன பேசணும் கூட தெரியல, நான் உங்க கூட உறவுல இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு எப்படி தெரியும்? பேசினா தானங்க தெரியும். அவர்கிட்ட நான் முதல்ல பேசணும். என் ஒய்ஃபை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவே ஒரு ஒரு என்ன சொல்றது, அவை பொய்க்கோழி போய, அவை என்கிட்ட பேசியே பல நாள் ஆச்சு. அவை ஒண்ணு கேட்டா வாங்கி தர மாட்டான், திட்டுவான், அடிப்பான். திஸ் இஸ் நாட் ட்ரூ லவ். நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏசப்பாவை பிடிக்கும் 7 மணி நேரம் நான் பாட்டு பாடினா கூட நீங்கள் கையை தூக்கி நிற்பீங்க. இப்படி பார்ப்போம்டா, எதேண்டா முடிச்சிடுவார் பிரதர், 7 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், இருந்துடலாம். தனிப்பட்ட மனுஷன் தனிப்பட்ட தேவனோடு முழங்கால் போட்டு, அப்பா உங்கள் பிள்ளை ஸ்டீஃபன் வந்திருக்கேன்ப்பா, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன்ப்பா, இன்னைக்கு இந்த ஒரு சர்ச்சில் நான் பேசுகிறேன்ப்பா, என் மேலே இன்னும் நீங்கள் என்னப்பா திட்டம் வச்சுருக்கிறீங்க, நான் பிறக்கும் போது நான் இப்படி வந்தேன்ப்பா, ஆனால் நான் சாதாரண இப்படி பேச டைம் போகிறது தெரியாதுங்க. மாயை இல்லாத ஒரே இடம் உங்க ரூம் தான். அந்த ரூம்குள்ள தெய்வம் இருக்காரு, அந்த ரூம்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நீங்க பேச அவர் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ண ஒரே ஒரு விஷயம் இருந்தா பாவத்திலிருந்து தப்பிச்சிடலாம். நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நம்ம கூட்டத்தை பார்த்து எதிர்பார்க்கற என்ன தெரியுமா? நீ என்னை நேசிச்சேன்னா என் கற்பனைகளை நீ என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். என்னது கற்பனைகளை நீ கை கொள்ளுவ. எப்போ கற்பனைகளை கை கொள்ள முடியும்? கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 119 எடுக்க வேணாம், என்ன கவனிங்க. சங்கீதம் 119 34 வசனம். தாவீது என்ன சொல்றாருன்னா, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு கற்பனைகளின்படி நான் சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? கடைசியான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடணும், ஏன் பாடி தாங்காது, சரிங்களா? 1 மணி ஆனா அப்படியே நின்றோம். இங்க நமக்கு ஒரு விஷயம் இருந்தா இந்த கரப்டான வேர்ல்டு ஜெயிக்கலாம். அவர் கூட பேசுகிற உறவு. அன்னைக்கு மட்டும் பேசிட்டு போயிடாதீங்க. பைபிளை எடுத்து படிக்கும் போது அவர் நம்ம கூட என்ன பண்ணுறாரு சொல்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் சத்தமாக இல்லையா? சொல்லுங்க. சூப்பர். மனுஷன் பேசினா கவனிக்க மாட்டீங்க. நான் பேசினா இவன் அப்பையும் மைக்கு பிடிச்சேன், மறுபடியும் மைக்கு பாஸ்ட் கொடுத்துருக்காரு, அருவையாக. அவர் பேசினா குழந்தைக்குள்ள அவர் இருந்து பேசினா கூட ஆன்னு வாயை திறந்து கேட்போங்க.
ஏன்னா இப்போ நம்ம கூட யார் பேசிக்கிட்டு இருக்கா? தயவு செஞ்சு அவரை மிஸ் பண்ணிடாதீங்க, அவரை இழந்துடாதீங்க. அடுத்த வாய்ப்பு கிடைக்கல. எப்படி கிடைச்சிச்சு? சிம்சோனுக்கு சாகுற மாதிரி கிடைச்சி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ரைட்டு கொடுக்குறேன், நீயும் காலி தானா? உன்னை நான் நம்பினேன் சிம்சோன், உன்னை நான் நம்பினேன் ஆதாம், இவ்வளோ பேரை நம்பினேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, உன் முற்பிதாக்கள் பலிபீடத்தில், அந்த வசனம் சொல்லுதுங்க. ரொம்ப நாள் நான் அழுதுருக்கேன் அந்த வசனத்தை பார்த்து. உன் முற்பிதாக்களும் பலிபீடத்தில் நிற்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க, நானும் உன்னை ரொம்ப நம்புறேன். ஆள் அட்ரஸ் தெரியாத ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த உங்களை தான் தெய்வம் பெரிய பிளான்ல வச்சிருக்காரு. நீங்க ரிவைவல் டேஸ்ல நான் நினைக்கிறேன் மோகன் சேனே ஃபாதரோட டைம்ல முடிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல. அடுத்து வர்ற ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறாருங்க. அந்த ஜெனரேஷன்ல நீங்களும் நானும் வரணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு?